அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறோம். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிற மாணவ மாணவிகள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்க நினைக்கிறாங்க. என்ன காரணம்? ஃபீஸ் வந்து ஒரு 18,500 தான் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து வருஷம் ஒரு 1 லட்சம் தான் வருங்க. அப்போது டோட்டலாக ஒரு 5 லட்சம் ரூபாயில் மொத்த செலவில் 5 லட்சத்தில் நம்ம எம்பிபிஎஸ் படித்து முடிச்சிடலாம். பட் அதுக்கு கட் ஆஃப் மார்க் தேவைப்படுது, இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் பாசிபிலிட்டி ரியாலிட்டி என்னங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 6 பேரில் ஒருத்தருக்கு தான் கிடைக்குங்க, அல்லது 5 பேரில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். கம்யூனிட்டி பொறுத்து மாறுது. ஆவரேஜாக 6 மாணவர்களில் 1 மாணவர்களுக்கு கிடைக்கும், 5 மாணவர்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்காது அப்படிங்கிறதா உண்மை. அப்ளை பண்ணுறவங்க லிஸ்ட்டில். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ். டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து ஒரு 25 lakhs to 27 lakhs வரைக்கும் வந்துடுது. அது ஒரு 1.25 கோடி டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கோடியிலேருந்து 1.5 கோடி வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அது ஒரு சாத்தியக்கூறு இல்லை. அடுத்தது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்டர் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்டர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் போகும்போது நமக்கு ஃபீஸ் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது. அப்போது கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம சீட் எடுக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு ஃபீஸ் இருக்குது, டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அதுக்கும் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் பாருங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம், இல்லை என்ஆர்ஐ கோட்டாவில் போகலாம். ஸோ என்ஆர்ஐ கோட்டா ஃபீஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ். அதனால தான் என்ஆர்ஐயில் சீட்டு ஃபில் ஆகிறது இல்லை. ஸோ என்ஆர்ஐ சீட் ஃபில் ஆகாதது எல்லாமே என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டாக போகும். ஸோ அதுக்கும் ஃபீஸ் ஹாஸ்டலோடு சேர்த்து ஒரு 25 lakhs வந்துருங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டானா 17 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் வருது. கவர்மெண்ட் கோட்டானா 7 lakhsலேருந்து 11 lakhs வரைக்கும் வருது. அப்போ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால அப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஃபேக்டருங்க. ஏன்னா நம்ம 5 வருஷம் படிக்கணும். அப்போது ஃபீஸ் மட்டும் காரணமா அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த செலெக்ஷன் ஆஃப் த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்? ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத பொதுவாக பாருங்கள். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு குறையே கிடையாதுங்க. புது மெடிக்கல் காலேஜ் கூட எக்ஸலன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க, அதில் நீங்கள் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, ஹாஸ்பிட்டல் இருக்கான். ஸோ அந்த மெடிக்கல் காலேஜுக்குன்னு தனி ஹாஸ்பிட்டல் இருக்கான். அப்போது ஒரு கல்லூரி நல்லா இருக்கணும் அப்படின்னா, அது தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கணும். மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேக்கல்ட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்து தான் காலேஜை செலக்ட் பண்ணணுங்க. அடுத்தது இன்பேஷன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இன்பேஷன் இருக்கும், அவுட் பேஷன் இருக்கும். டெய்லி 2000, 3000, 4000, 5000 பேஷண்ட் வரைக்கும் இருக்கிற ஹாஸ்பிட்டலாக இருக்குது. பட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அந்த மாதிரி இருக்குமானா கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கும். அப்போ இன்பேஷன் எவ்வளோ வர்றாங்க, அவுட் பேஷண்ட் பர் டே எவ்வளோ வர்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் இன்பேஷன் அவுட் பேஷண்ட் ஃப்ளோவில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாது, டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அது ஒரு ஃபேக்டர். ஏன்னா மெடிக்கல் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ அந்த டேட்டாவையும் பார்க்கணும். அடுத்தது மிக முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னா ஃபீஸுங்க. டியூஷன் ஃபீஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ஃபீஸு, என்ஆர்ஐக்கு ஒரு ஃபீஸு, அது வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு சில கல்லூரிகளில் 1 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும், 5 லட்சம் வரைக்கும் வரலாங்க. ஸோ மினிமம் 1 lakh to 3 lakhs, 4 lakhs வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வருது. ஹாஸ்டல் ஃபீஸ் எடுத்துகிட்டா கூட 1.5 lakhsலேருந்து 3 lakhs வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் கல்லூரிக்கு கல்லூரி மாறுபடுது. ஸோ குறைஞ்சபட்சம் 1,30,000 கூட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில கல்லூரிகள். ஸோ 1.5 lakhs, 1.8 lakhs, 2 lakhs, 2.5 lakhs. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு சில கல்லூரிகளில் 5 lakhs வந்துடுதுங்க டோட்டலாக. ஒரு சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 5 lakhs வரைக்கும் வருது. அதுதான் உண்மையும் கூட. அப்போ இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஃபீஸ் நீங்கள் கட்ட முடியுமான்னு பார்க்கணும், ஹாஸ்டல் ஃபீஸ் பார்க்கணும். அதே மாதிரி SC/ST ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா இந்த டியூஷன் ஃபீஸ் எல்லா கல்லூரிகளுமே வருஷ கடைசியில் தான் கவர்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரும். அப்போ ஸ்டார்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்லாம் நம்ம கட்டி தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கல்லூரிகள் மட்டும் டியூஷன் ஃபீஸ் கடைசியாக வாங்கிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போது SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணி போகிறவங்களா இருந்தாலும் அந்த ஃபேக்டரையும் பார்க்கணும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணணும். ஹாஸ்டல் கம்பல்சரி. ஒரு சில கல்லூரிகளில் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஹாஸ்டல் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம வெளியே தங்கி படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட ஒரு சில கல்லூரிகள் ஹாஸ்டல் நீ கம்பல்சரி 5 வருஷம் ஹாஸ்டல் தான் இருக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்க. பட் அப்படி கம்பல் பண்ணக்கூடாது. பட் நிறைய காலேஜஸ்லாம், ஃபியூ காலேஜஸ், ஒரு 5-6 காலேஜஸ்லாம் ஹாஸ்டல் கம்பல்சரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஸ்ட்ரிக்ட் லைக் அ ஸ்கூல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, மாணவர்களுக்கு பிடிக்காமல் போயிடுது, படிக்க முடியல சார், என்ன சார் நான் காலேஜ் போய் படிக்கலாம்னு நினச்சா அங்கே அதை விட ஸ்கூலை விட மோசமாக இருக்கே அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிற காலேஜஸும் இருக்குது. அப்போ இது ஒரு சில மாணவர்களை பிடிக்கிறதில்ல. ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, காலேஜ் நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் ஸ்கூல் மாதிரி நடத்துறது மாணவர்களுக்கு பிடிக்கிறதில்ல. அப்போது ஹாஸ்டல் கம்பல்சரியாக இருந்தால் ஒரு சிலர் வந்து எனக்கு டே ஸ்காலராக போக, வீடு வாடகை எடுத்து தங்கி கூட நான் போகணும்னு நினைக்கிறேன், வெளியே தங்கி போகணும்னு நினைக்கிறேன், பட் அந்த மாதிரி ஒரு சில கல்லூரிகள் பர்மிட் பண்ணுறது இல்லை. அப்போ அதையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நேட்டிவ். ஒரு பெண் குழந்தையாக இருக்குது, சாட்டர்டே சண்டே லீவ் விட்டால் வந்துடலாம், ஏன்னா லீவ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போ ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கா, ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள இருக்கா அப்படிங்கிற டிஸ்டன்ஸையும் பார்க்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஃபேமிலியோடு அப்படி ஒன்றா இருந்திருப்பாங்க. பெண் குழந்தை நீங்கள் 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் அனுப்புறது அவங்களுக்கு கஷ்டமாக கூட தெரியலாம். அப்போ ஒரு சிலர் இந்த டிஸ்டன்ஸையும் பார்க்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நேட்டிவ் ஆல்சோ இட் ஃபேக்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ காலேஜா, புது காலேஜாக ஆரம்பிச்சிருக்காங்களா, இந்த வருஷம் ஆரம்பித்த காலேஜா, லாஸ்ட் இயர் ஆரம்பித்த காலேஜா, அதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா. ஒரு சில கல்லூரிகள் புது காலேஜாக இருந்தாலுமே நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஆல்ரெடி அவங்க எஜுகேஷன் செக்டாரில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற கல்லூரிகளை மாணவர்கள் விரும்புகிறாங்க. ஈவன் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நந்தா மெடிக்கல் காலேஜ் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருந்தாலுமே ஒரு சில மாணவர்கள் அதை விரும்பி எடுத்தாங்க. ஏன்னா அவங்க போய் விசிட் பண்ணி பார்த்து கைடன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு சில கல்லூரிகள் நியூ மெடிக்கல் காலேஜை வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் அதை விட பெட்டர் காலேஜஸ் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பழைய கல்லூரிகளாக இருந்தாலும் சரியில்லாத கல்லூரிகளாகவும் இருக்கலாம். அப்போது நியூ காலேஜஸாக எப்போ ஆரம்பித்தாங்க, அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு கல்லூரியை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 6 ஃபேக்டர்ஸ், 6 to 7 ஃபேக்டர்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், இன்பேஷன் அவுட் பேஷன் பர் டே, டியூஷன் ஃபீஸ், எக்ஸ்ட்ரா ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம அது மட்டும் கிடையாது, நம்ம கைடன்ஸ் மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ அந்த கைடன்ஸில் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ கைடன்ஸ் இருக்குது. ஸோ 9 PM to 10:30 PM 9363443685 நானும் கைட் பண்ணுறேன், என்னோட டாக்டரும் கைட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அது ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணும், செப்பரேட் நம்பர் மூலமாக உங்களுக்கு 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது. த்ரூ ஃபோன் ஆன்லைன் கைடன்ஸ், ஃபிசிக்கல் மோட் ப்ளஸ் ஆன்லைன் கைடன்ஸ். ஸோ கம்ப்ளீட் கைடன்ஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஃபிசிக்கல் மோட் அண்ட் ஆன்லைன் கைடன்ஸ். We will provide a support for all the doubt clarification, ஆன்லைன் கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அப்படி உங்களுக்கு தேவைப்பட்ட தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.